இஸ்ரேல் ஈரான் இடையிலான இந்த மோதல் 5வது நாளுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஈரானுடைய வான்பரப்பை நாங்க முழுமையாக ஆக்கிரமிச்சிட்டோம்னு இஸ்ரேல் சொல்லுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலினுடைய அயர்ன் டோம், அதாவது உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன பாதுகாப்பு அம்சத்தை நாங்க உடைச்சு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஈரான். இன்னொரு பக்கம் கனடாவில் G7 மாநாட்டுக்காக போன டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக பயணத்தை முடிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி இருக்காரு. இந்த போர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இதுல யார் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். ஒரு ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். ஜூன் 13ஆம் தேதி அதிகாலையில இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை தொடங்கினாங்க. குறிப்பா ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் அதை மையப்படுத்தி தான் இந்த தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க. நாட்டன்ஸ், ஃபர்டோ அப்படிங்கிற இந்த 2 பகுதிகளில் இருக்கிற முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த ஃபர்டோ அப்படிங்கிற அணுசக்தி நிலையம் பூமிக்கு அடியில அமைக்கப்பட்டிருக்கு. அதனால இஸ்ரேலால அந்த பூமிக்கு அடியில இருக்கிற அந்த பவர் பிளான்ட்ஸை இது வரைக்கும் அட்டாக் பண்ண முடியல. ஆனா அதனுடைய மேல்தளங்கள்ல தாக்குதல் நடத்த முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ரேடியேஷன் லீக்கேஜ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்வதேச அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து பேலஸ்டிக் மிசைல்ஸ் சொல்லப்படுற வெகு தூரம் பாஞ்சு தாக்கக்கூடிய அந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேல் மேல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஈரான் நடத்தின தாக்குதல்ல இது வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வருது. இன்னும் அது முழுமையான தகவல் இல்ல, இஸ்ரேல் பல தகவல்களை மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் நாங்க இதுவரை இல்லாத பெரிய தாக்குதல்களை இனிமேல் தான் நடத்த போறோம், காத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் பல்வேறு சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி இரண்டு தரப்புமே இன்னும் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான சிக்னல்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இரண்டு தரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சரி, இதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, யார் கை இதுல ஓங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ஈரான் எடுத்துக்கலாம். ஈரானுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரான் கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பாயிற பேலஸ்டிக் மிசைல்ஸ் நிறைய இருக்கு. 1100க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஏவுகணைகள் வச்சிருக்காங்க. அது போக ட்ரோன்ஸ் அவங்க பெரிய அளவுல நம்புறாங்க. போதுமான அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதுவரைக்கும் நடந்த தாக்குதல்களில் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவில் ஒர்க் ஆனதாக நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, ஈரான்கிட்ட போதிய அளவிலான போர் விமானங்கள் இல்லை. அவங்க மேல தொடர்ந்து தடைகளாக விதிக்கப்பட்டு இருந்ததுனால இந்த மாதிரியான பெரிய பர்ச்சேசஸை வெளிப்படையாக வேற நாடுகள்கிட்ட இருந்து அவங்களால வாங்க முடியல. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட அப்போ பிரபலமாக இருந்த விமானங்கள் தான் அவங்க கிட்ட இருக்கு. அதுவும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கு. அதனால அந்த விமானங்களை அவங்க உடனடியாக பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். வேற எதுவுமே இல்லாத ஆப்ஷன்ல மட்டும்தான் அந்த விமானங்களை அவங்க பயன்படுத்துறதுக்கான சூழல் ஏற்படும் சொல்றாங்க. ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது ஈரானுக்கு பெரிய மைனஸே கிடையாது. ஏன்னா அதை விட பெரிய மைனஸ் ஈரானுக்கு ஒண்ணு இருக்கு. மொசாது படை, இஸ்ரேலினுடைய உளவு படைன்னு சொல்லுவாங்க. இவங்க மற்ற நாடுகளுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி அங்க இருக்கிற முக்கியமான ஆட்களை தூக்குறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி. ஈரான் ராணுவத்தினுடைய IRGC சொல்லப்படுற ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் படையினுடைய முக்கியமான தளபதிகளை மொசாத் படையினர் துல்லியமாக கொண்டு இருக்காங்க. இஸ்ரேல் 1500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மொசாதால ஈரானுக்குள்ள இருந்தே ட்ரோன்களை ஆப்ரேட் பண்ணி அவங்களுடைய தளபதிகளை கொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு IRGC படைக்குள்ள மொசாத் பெனிட்ரேட் பண்ணியிருக்காங்க. IRGCக்குள்ள நிறைய இன்ஃபார்மர்ஸை மொசாத் வச்சிருக்கிறதாகவும் ஈரானுடைய சுப்ரீம் லீடரான அயத்தொல்லா அலி கொமினி அவரையே கொல்றதுக்காக இஸ்ரேல் பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் வந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் ட்ரம்ப் அதை வீட்டோ, அதாவது அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவங்க இன்னும் அவர் மேல கை வைக்கல அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஈரானுடைய முக்கியமான நபர்களுடைய மூவ்மெண்ட்ஸை ரொம்ப துல்லியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இதை தாண்டி ஈரானுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை பொருளாதாரம். ஈரான் மேல பல்வேறு பொருளாதார தடைகளை மேற்குலகும் சரி அமெரிக்காவும் சரி பல்வேறு நாடுகள் விதிச்சிருக்காங்க. காரணம் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம். இதனால ஈரான்ல ஏற்கனவே அந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் அவங்க அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ஈரான் இந்த போர்ல ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுக்கற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா இது எவ்வளவு நாள் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. சரி, நம்ம இப்போ அப்படியே இஸ்ரேல் பக்கம் வருவோம். அதாவது விமானங்கள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்த சக்தி இருக்குல்ல, அது மிகப்பெரிய பிளஸ். அந்த கேப்ல இஸ்ரேல் மொசாதை வச்சு ஈரானுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மொசாத் ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனால் உலகம் முழுக்கவே வியந்து பேசப்பட்ட ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்,
அது இந்த இடத்துல பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண தவறிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற செய்தி. இஸ்ரேல் கிட்ட 4 வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஒன்று தி அயன் டோம், ரெண்டாவது ஏரோ 2, ஏரோ 3, அடுத்ததாக டேவிட் ஸ்லிங். இது போக அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்கிற தாட் அப்படின்னு சொல்லப்படுற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்து மேல பெரிய நம்பிக்கை வச்சுதான் இஸ்ரேல் எல்லா மோதல்களையும் தொடங்குறாங்க. ஆனா ஈரான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் ஏமாத்தி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரான் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே புதுமையாக இருந்துச்சு. முதல்ல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை இஸ்ரேலை நோக்கி அனுப்புறது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ட்ரோன்களை குறி வச்சு தாக்குதலை நடத்துறதுக்காக தயாராக இருக்கும்போது அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸை இஸ்ரேலை நோக்கி ஏவுது. ஹைப்பர்சோனிக்னு சொல்லும் போது அது எவ்வளவு வேகமா வரும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வேகத்துக்கு தயாராகாத அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த ஏவுகணைகளை உள்ள அனுமதிச்சிருது. அதனால இஸ்ரேல்ல கடுமையான பாதிப்பு ஏற்படுது. இந்த 2 நாடுகள்ல நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறது ஈரானுக்கு தான், பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதும் ஈரானுக்கு தான். ஆனா தொழில்நுட்ப ரீதியாக ராணுவ உபகரணங்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஆனா இப்போ அந்த தொழில்நுட்ப உபகரணங்கள்ல எப்படி ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஈரான் கண்டுபிடிச்சு அதை சரியாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தலைநகர் டெல் அவீவ்ல மட்டும் இல்ல, அதை சுத்தி இருக்கிற ஹைஃபா போன்ற முக்கியமான நகரங்கள்லயும் ஈரானுடைய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. டெல் அவீவ் மிகவும் பிளான்டான ஒரு சிட்டியாக இருக்கு. இந்த மாதிரியான தாக்குதல் நடக்கும் தெரிஞ்சு எல்லா கட்டடங்கள்லயும் அவங்க ஒரு பாதுகாப்புக்கான அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால சைரன் ஒலி எழுப்பப்படும் போது மக்கள் அங்க போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அங்க போய் ஓடி பதுங்கிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய உயிர்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சேதாரமானதாக இது வரைக்கும் நமக்கு தகவல் இல்லை. ஆனா 2ஆம் கட்ட நகரங்களாக இருக்கிற ஹைஃபா போன்ற நகரங்கள் எல்லாம் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் பெரிய அளவுல இல்லை. அதனால அங்கதான் சேதாரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் பல்வேறு போர்களில் ஈடுபட்டு இருந்தாலும் முதல் முறையாக இப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மக்கள் எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஹமாஸோட ஃபைட் பண்ணும்போது காசாவுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஹெஸ்புல்லாவோட மோதல் ஏற்படும் போது ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் எல்லாம் எல்லையோட முடிஞ்சிருது. ஆனால் முதல் முறையாக இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்குள்ள அந்த அயன் டோம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் தாண்டி இப்படி ஒரு தாக்குதல் வருது அப்படிங்கிறத இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் பாக்குறாங்க. ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் போது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அரசுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்திருந்தாங்க இஸ்ரேல் மக்கள். ஆனால் ஈரானுடைய தாக்குதல் டெல் அவீவை அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மென்டாலிட்டியில இருந்து மக்கள் மாறிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. ஏன்னா சைரன் ஒலி அப்பப்போ ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, மக்கள் ஓடி போய் பதுங்குற நிலைமை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு நாள் மக்களால் பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்களால இயல்பாக கடைக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாது, பிசினஸ் நடக்காது, பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும்னு கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் மக்களும் இந்த போரை தங்களுக்கு ஒரு தலைவலியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானுடைய நிலைமையும் மோசமாக தான் இருக்கு. இஸ்ரேல்யாவது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, அது அட்லீஸ்ட் 30% தன்னுடைய செயல்பாடை காட்டுது. ஆனா ஈரான்ல அப்படி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா, அது செயல்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எந்தவித தடைகளுமே இல்லாம ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துற மாதிரி தான் இப்போ நமக்கு அங்கிருந்து கிடைச்சிட்டு இருக்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் மக்களுடைய மனதில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் ஈரான் மக்களுடைய மனதிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய மனசுல என்ன இருந்துச்சு, முதல்ல இந்த போர் சரின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமாங்க இது தேவையா அப்படிங்கிற ஒரு மனநிலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஈரானுடைய அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறையால உள்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு, பல்வேறு மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக இருந்தாங்க. அவங்களை எல்லாம் இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஒன்றிணைச்சிருக்கு. என்னதான் நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது நம்ம நாட்டுடைய பிரச்சனை, அது உள்ளதான் இருக்கணும். வெளியே இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறதாக அங்கிருந்து வர தகவல்கள் எல்லாம் சொல்லுது. ஈரான் மக்கள் மனசில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ எதிர்பார்த்திருக்க மாட்டார். காரணம், ஈரான் மேல அவர் தாக்குதல் நடத்துறதுக்கு வேறொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு. அதுதான் ஈரான்ல ஆட்சி மாற்றம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுக்குள்ள இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகளை பயன்படுத்தி ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், அதன் மூலமாக தனக்கு இருக்கிற நிரந்தர அச்சுறுத்தலை நீக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹூக்கு மறைவாக இருந்த இன்னொரு இலக்கு. அதனாலதான் ஜூன் 13ஆம் தேதி முதல் தாக்குதலை தொடங்கிய பிறகு ஈரான் மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்றாரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. நீங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியில சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு விடுதலையை நாங்க வாங்கி தரோம்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள்கிட்ட அவர் பேசுறாரு. அதன் ஒரு பகுதியாக தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமனியை கொல்றது அப்படிங்கிறதும். ஆனா அந்த திட்டத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவிச்சனால அதை இப்போதைக்கு தற்காலிகமாக இஸ்ரேல் கைவிட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த மாதிரி சுப்ரீம் லீடரை இஸ்ரேலால கொல்ல முடியுமா? கண்டிப்பா கொல்ல முடியும். ஏன்னா
மொசாத் அந்த அளவுக்கு உள்ள பெனிட்ரேட் ஆயிருக்காங்க. அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா அப்படி கொமனியை ஒருவேளை கொன்னுட்டு ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு இஸ்ரேல் நினைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏற்கனவே ஈராக், ஆப்கானிஸ்தான்ல இந்த விஷயத்தை தான் அமெரிக்கா ட்ரை பண்ணாங்க. பல ஆண்டுகள் அங்க செலவு பண்ணாங்க. பல அமெரிக்க உயிர்களை அங்க இழந்தாங்க. ஆனா கடைசியில அங்கிருந்து வெளியேற நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. அதனுடைய விளைவு மத்திய கிழக்கு முழுக்க இருந்துச்சு. பல்வேறு ஆயுத குழுக்கள் இந்த இடத்துல உருவாக்குச்சு. இப்ப ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா அது உள்நாட்டில் ஒரு சிவில் போரை உருவாக்கும். அந்த போரினுடைய தாக்கம் பல்வேறு ஆயுத குழுக்கள் உருவாகி மிடில் ஈஸ்ட் முழுக்க பரவுவாங்க. அதனுடைய பின்விளைவுகளை அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஏதோ ஒரு வகையில் எதிர்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷன் வரும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் அதை தான் சொல்றாரு. வெளியே இருக்கிற ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனைகள்ல தலையிட்டு அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிழையான ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக பின்விளைவுகளை நீங்க தான் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையா அவர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரான் மக்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வெளியிருந்து வந்து நாட்டாம பண்ண வேணாம் அப்படிங்கிற குரல்களையும் அவங்க சொல்றத கேட்க முடியுது. இஸ்ரேல் காசாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஈரான் மக்களுக்கு நல்லாவே தெரியுது. அங்க குழந்தைகள் உட்பட பொதுமக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேல் ஈரான் மேல இவ்வளவு அக்கறை கொள்றதா அப்படிங்கிற இடத்துலயே ஒரு சந்தேகம் வந்துருது இல்ல. இது ஒரு பக்கம் ஈரான் மக்களுடைய மனநிலை. இன்னொரு பக்கம் அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவினுடைய துணை தேவைப்படுது. ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் சைட்ஸை அடிச்சு நொறுக்கணும்னா அதுக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் போதுமானது கிடையாது. கிட்டத்தட்ட 30,000 கிலோ ஹெவியான வெடிபொருட்கள் கொண்ட ஆயுதங்கள் தான் தேவை. அது இப்போ அமெரிக்கா கிட்டதான் இருக்கு. அமெரிக்கா அந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இஸ்ரேலால அந்த நியூக்ளியர் சைட்ஸை அடிச்சு நொறுக்க முடியும். இப்படி ஈரான் மேல ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கும் அங்க ஆட்சி மாற்றத்தை செய்யறதுக்கும் இஸ்ரேலை தற்காத்து கொள்றதுக்கும் அமெரிக்காவினுடைய உதவி இஸ்ரேலுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அமெரிக்காவை எப்படியாவது இந்த போர்க்குள்ள இழுத்துறணும்னு சொல்லி இஸ்ரேல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அமெரிக்கா இந்த போர்க்குள்ள வருது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அமெரிக்கா இந்த போர்க்குள்ள வரணும்னா அமெரிக்காவில் இருக்கிற அந்த செனட் சபையிலையும் காங்கிரஷனல் சபையிலையும் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய அந்த ஒப்புதலை வந்து வாங்கிட்டு தான் வர முடியும். ஆனால் அதுக்கு அங்கே இருக்கிற எதிர்கட்சியான டெமோக்ராட்ஸ் மத்தியிலையும் ஏன் ஆளுங்கட்சியான ரிப்பப்ளிக் கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை. இதுல அமெரிக்காவுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்குள்ளே இருந்தே கேட்கப்படுற கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஈராக், ஆப்கானிஸ்தான்ல ஏகப்பட்ட அமெரிக்க உயிர்களை இழந்துட்டோம். ராணுவ வீரர்கள் அவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க. அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்காம திரும்பவும் நம்மளுடைய உயிர்கள் அங்க போய் இழக்கணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆனா அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை மட்டும் தெளிவாக கொடுத்திருக்காங்க. ஈரான் ஒருவேளை அமெரிக்காவினுடைய நிலைகள் மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஏதாவது தாக்குதல் நடத்துச்சுன்னா உடனடியாக அமெரிக்கா அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸை கொடுக்கும். இந்த போர்ல அமெரிக்கா ஈடுபடும் அப்படிங்கிறத மட்டும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனையில பேச்சுவார்த்தைக்கான இடம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி அவர் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலை கொடுத்திருக்காரு. உண்மையாகவே டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த போரை நிறுத்தணும், பேச்சுவார்த்தையில நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவர் எங்களை அழைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் தானாக நடக்கும், அதாவது பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தலைன்னா நாங்களும் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஈரான் வலுவாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற விஷயத்துக்கே அவங்க போகிறதுக்கு தயாராக இல்லை. தாக்குதல் வெற்றி அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கும் அந்த பேச்சுவார்த்தை தேவைப்படும் அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஈரான் தங்கள் மேல எவ்வளவு தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிற தகவலை வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க. பல்வேறு கட்டமைப்புகள் தாக்கப்படுறதாக தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் அவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் அது பற்றியான தகவல்களை வெளியே சொல்றது இல்லை. குறிப்பா சர்வதேச ஊடகங்கள் அந்த தாக்குதல் தொடர்பான பாதிப்புகள் தொடர்பான அந்த தகவல்களை எல்லாம் வெளியே சொல்றதுக்கு இஸ்ரேல் தடை விதிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் செய்தியாளர்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அங்கிருந்து தகவல்கள் வருது. அது மட்டும் இல்ல, சைனா, ஜெர்மனி, ரஷ்யா, அர்ஜென்டினா போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேல்ல இருக்கிற தங்களுடைய குடிமக்களை வெளியேறுமாறு அறிவித்திருக்காங்க. ரொம்ப பாதுகாப்பா இருங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக இஸ்ரேலும் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கு. அதனால இஸ்ரேலுக்கும் இந்த இடத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகுதுன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இன்னைக்கு G7 உச்சி மாநாடு கனடாவில் கூடியிருக்கு. அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற முக்கியமான நாடுகள் அதில் பங்கேற்றிருக்காங்க. பிரதமர் மோடியும் அதில் போய் பங்கேற்றிருக்காரு. G7 நாடுகள் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க.
ஈரான் அணு ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுவதை நிறுத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேல் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதும் அவங்களுடைய உரிமை அப்படிங்கிறதும் G7 மாநாட்டில் பேசியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கான ஆதரவாக இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு சைனா, ரஷ்யா, துருக்கி, பாகிஸ்தான், ஏமன், சூடான் போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வச்சிருக்காங்க. சவுதியும் கத்தாரும் இந்த விஷயத்துல ஈரானுக்கு நேரடி ஆதரவு கொடுக்கலனாலும் ஈரான் மீதான தாக்குதலை அவங்க கண்டிச்சிருக்காங்க. இந்த G7 மாநாட்டில் பங்கேற்க வந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாள் முன்னாடியே தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் அமெரிக்காவுக்கு போறார். அவர் போறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, டெஹ்ரான், அதாவது ஈரான் தலைநகர்ல இருந்து எல்லாரும் எவாக்குவேட் ஆகி காலி பண்ணி போயிருங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் அவர் அவசரமா அமெரிக்காவுக்கு போறதுக்கு பின்னாடி பேச்சுவார்த்தைக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வருது. ஏன்னா அமெரிக்காவுக்கான மிடில் ஈஸ்ட் தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் விரைவில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இல்ல, செக்யூரிட்டி கவுன்சிலை கூட்டி இந்த போர்ல அமெரிக்காவும் ஈடுபடுறதுக்கான அந்த ஒப்புதலை வாங்குறதுக்கு தான் டொனால்ட் ட்ரம்ப் சீக்கிரமா போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு போற டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மோதல் அடுத்த கட்டத்துக்கு போகுதா இல்ல அமைதி பேச்சுவார்த்தை உருவாகுதா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த பிரச்சனையில ஈரான் கையில இன்னொரு முக்கியமான ட்ரம்ப் கார்டும் இருக்கு. அதுதான் ஹோர்மோஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடல் பகுதி. இந்த கடல் பகுதி வழியாக தான் மிடில் ஈஸ்ட்ல இருந்து எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறது கப்பல் போக்குவரத்து மூலமாக மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுது. தி கல்ஃப் ஆஃப் பெர்ஷியான்னு சொல்லுவாங்க. இந்த கடல் பகுதியில தான் இந்த வர்த்தகம் நடக்குது. அந்த கடல் பகுதியில ஒரு முக்கியமான பகுதி தான் தி ஹோர்மோஸ் அப்படின்னு சொல்ற பகுதி. அந்த பகுதியை ஈரான் தான் கட்டுப்படுத்துது. அந்த இடத்த ஃபுல்லா ஈரான் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவிலான உலகத்துக்கு போக வேண்டிய கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது நின்று போகும். கச்சா எண்ணெயுடைய விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. தங்கள் மீதான அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நிறுத்தப்படலைன்னா ஈரான் அடுத்து அதை தான் கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஈரான் கையில் இருக்கிற அந்த ட்ரம்ப் கார்டை அவங்க பயன்படுத்துவாங்களா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு போக போறாரா இல்ல தானும் அந்த போர்ல ஈடுபட்டு இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரா? இப்படின்னு பல்வேறு தகவல்களை அடுத்தடுத்த டீகோட் வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.